வெரி குட் மார்னிங். நான் இப்போ பேச போகிற டாபிக் இந்த அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷன் ரிலேட்டடாக நம்ம மூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் போய் இந்த ஆதார் கேம்ப், இந்தியா போஸ்ட் வழியாக ஆதார் கேம்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதோட இன்டென்ஷன் ஆதார் கேம்ப் பண்ணுறதுக்காக இல்லை, அது வழியாக ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம நம்ம யார், நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த இந்தியா போஸ்ட்டுங்கிற விஷயத்தை கையில் எடுத்துருக்குறோம். அதில் இப்போ பிரேமும் குமாரும் டைரெக்டாக போய் நம்ம என்ன இந்தியா போஸ்ட் வழியாக நம்ம ஆதார் கேம்ப் பண்ணுறோம். நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம சர்வீசஸ் பண்ணிகிட்ருக்குறோம். உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயும் நிறைய பீப்புள் நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுனால இந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஆதார் கேம்பை போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அழைச்சிட்டு வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டு, செக்ரட்டரி, அதில் ஆஃபீஸ் பேரர்ஸ்ன்னு சொல்லுவோம் அவங்கெல்லாம், இதில் ஃபெசிலிட்டி மேனேஜர், ஸ்டாஃபாக வேலை செய்கிறோம் இல்லையா, அவங்க எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்து கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ அதில் கிடைக்கக்கூடிய நம்பரை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அங்கே போய் நம்ம நேராக போய் மீட் பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா அந்த லெட்டர்லாம் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு எனக்கு இப்போ கொடுக்குறதுனாலையோ இதில் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதுனால வேலை நடந்துட போதில்லை. இப்போ அங்கேருந்து அவங்க லெட்டர் கொடுத்தாங்கன்னா கொடுத்தவங்ககிட்ட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குமாரோ இப்போ பிரேமோ போகிறாருன்னு வச்சுங்களேன், இவங்க போன இடத்துல என்ன ஃபீட்பேக், இண்டிவிஜுவலாக என்ன ஃபீட்பேக் எடுத்தோம் அப்படிங்கிறது, அவங்க என்ன சொன்னாங்க, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு முழுமையாக கேட்டுக்கணும். ப்ராபப்ளி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க பேசுகிற கான்வர்சேஷனை ஒரு 2-3 நிமிஷம் அதை மினிமம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். குமாரும் சரி, பிரேமும் சரி, அங்கே என்ன நடந்தது, என்னெல்லாம் சொல்லிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி தகவல் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே யாரோட நம்பரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அந்த நம்பர் எல்லாமே இங்கே கொண்டு வந்து சிஸ்டமில் என்டர் பண்ணிடணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய நம்பர்ஸில் சிஸ்டமில் லிஸ்ட்டில் என்டர் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் வாங்கக்கூடிய நம்பர்ஸை ஒரு எக்ஸல் ஷீட்டில் இன்னைக்கு இந்த நம்பர்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத அந்த நம்பர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே வரணும். அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசணும். இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் சார், ப்ராப்ளி 2 பேர் 3 பேர்கிட்ட கூட கொடுத்துருக்கு. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபெசிலிட்டி மேனேஜர் நம்பர் வாங்கியிருப்பீங்க, பிரசிடென்ட், செக்ரட்டரி நம்பர் வாங்கியிருப்பீங்க. அப்போ ஒருத்தவங்க வேணான்னு சொல்லிட்டா நம்ம மற்றவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. நம்ம 3 பேர்கிட்டமே பேசலாம். ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்க போகிறதில்ல, வேறு இடங்களில் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அப்போ சார் இந்த மாதிரி அந்த இது அப்ளிகேஷன் இது லெட்டர் கொடுத்துருந்தேன் சார், ஆதார் கேம்புக்கு லெட்டர் கொடுத்துருந்தோம், அது பார்ட்டிங்களா, அது வந்துங்களா சார், உங்களுக்கு சேர்ந்துதா, அது கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு கேம்ப் பண்ணிடல சார், ஃப்ரீ கேம்ப் பண்ணிடல சார் அப்படின்னு சொல்லி அது மூலமாக அந்த அங்கே இருக்கக்கூடிய பீப்புளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, பீப்புளை கனெக்ட் பண்ணுறது நம்மளோட வேலை. அதாவது இப்போ இந்த லெட்டர் கொடுக்கறதுனால ஒரு 3-4 பேர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு ப்ராப்ளி போஸ்டல் கேம்ப் போட்டோன்னா அங்கே ஒரு 10-20 பேர் கனெக்ட் பண்ணிடுவோம். இவ்வளோ தான் நமக்கு இன்டென்ஷன். அடுத்தது அங்கே லெட்டர் கொடுத்து இந்தியா போஸ்ட்லேருந்து கேம்ப் பண்ணுறது தான் சக்ஸஸ் நம்ம நினைக்க வேண்டாம். சக்ஸஸ் என்னென்னா அவனை தெரிஞ்சுக்கிறது தான் சக்ஸஸ். நமக்கு எத்தனை பேரை தெரிஞ்சிருக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கு, நம்மளை தெரியப்படுத்திருக்கிறோம், நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறது தான் முக்கியம். நம்ம பல சர்வீஸ் பண்ணுறோம். இண்டிவிஜுவலாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், செக்ரட்டரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவன் ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர். அவன் ரேஷன் கார்டு கேட்கலாம், பாஸ்போர்ட் கேட்கலாம், இது வேணால் கேட்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கேட்கலாம், டிடிசி பேப்பர்கள் கேட்கலாம், பட்டா மாறுதல் கேட்கலாம், இது மாதிரி கேட்கலாம். அடுத்தது அசோசியேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால அவன் லிஃப்ட் லைசன்ஸு, இப்போ ஃபயர் சேஃப்டி லைசன்ஸு, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராரோடைய வேலைகள், இந்த மாதிரி வேலைகளை கூட கேட்டால் நம்மகிட்ட கேட்க முடியும். அப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம அவனை டார்கெட் பண்ணுறது நம்மளோட நோக்கம். இப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இது டீமாக ஒர்க் பண்ணி ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் லெட்டர் கொடுத்துட்டிங்கன்னா லெட்டர் கொடுத்ததுலேருந்து கரெக்டான ஃபாலோஅப் சிஸ்டம் கொண்டு வந்துடணும். அது சேல்ஸ் மேக்ஸுக்கு போயிடணும். இப்போ ஆல்ரெடி பிரித்திகாவுக்கு பர்டிஷனுக்கு தெரியும். இது சேல்ஸ் மேக்ஸில் போய் ஒவ்வொரு இடத்துலையும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்கள்ட்ட ப்ராப்ளி ஒரு 3-4 நம்பர் வாங்கிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நம்ம பண்ணுவோம். இப்போ காசா கிராண்ட் ஃபேஸ் 1 அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு ஃபெசிலிட்டி மேனேஜர்கிட்ட எனக்கு இந்த இதை கொடுத்துட்டு லெட்டர் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபெசிலிட்டி மேனேஜர் கண்டிப்பாக நம்ம திருப்பி கூப்பிடணும். சார் இந்த மேலே லெட்டர் கொடுத்தோம், பிரசிடென்ட், செக்ரட்டரி, டீம் மெம்பர்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க, லெட்டர் கொடுத்துட்டீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க, என்ன ஃபீட்பேக் சொன்னாங்க அப்படின்னு கேட்கணும். அதை கூப்பிட்டு கேட்காம அவன் லெட்டர் போயிடுச்சு அதை அடுத்த நாளே கேட்கணும். இன்றைக்கி கொடுத்துட்டு வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டே கம்பல்சரி கேட்கணும். அடுத்தது ஒரு 3rd டேயில் திருப்பி ரிமைண்டர் பண்ணணும்.
அதை கண்டினியூஸாக நம்ம ஃப்ளோ இல்லாமல் 1 3 ஏதோ ஒரு டைம் சீக்வன்ஸ் வச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அந்த ரிசல்ட்ஸ் நமக்கு வரும். இல்லை நம்ம ஒரு தடவை லெட்டர் கொடுத்துட்டோம், அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டுனா வராது. ஈவன் பண்ணிக்கங்க. இப்போ சங்கராங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எப்போ வேணால் பண்ணிக்கிங்கன்னா அதுக்கான ஒரு ஃப்ளோ இருக்குது. அந்த ஃப்ளோவை நம்ம செட் பண்ணி கொண்டு போனால் தான் அந்த ஆதார் கேம்ப் நடக்கும்போது நம்ம மற்ற சர்வீஸை பண்ணுறதையும் நம்ம எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். அப்போ எல்லாத்துக்குமே கரெக்டான ஃப்ளோ இப்போ பிரித்திகாவுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். அதே மாதிரி மற்ற புதுசாக மைத்திலியாக இருக்கட்டும், கீர்த்தனாவாக இருக்கட்டும், பிரேம் குமார், இவங்க எல்லாம் டீமாக ஒரு டீமாக கோஆர்டினேட் பண்ணால் தான் ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வரும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா பாதியில் நிற்கும். நம்ம போட்ட எஃபர்ட்டு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போகும். இங்கே எஃபர்ட் வேஸ்ட்டாக போகுதுன்னா நீங்கள் 4 பேருமே பாதிக்கப்படுங்க. அதை நீங்கள் புரிச்சுங்க. இப்போ பிரித்திகா இஸ் லீடிங். அதுக்கு பிரித்திகா லீட் பண்ணுறாங்க. இதில் மேக்ஸிமம் எல்லா விஷயம் 100% எல்லா விஷயமும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பிரித்திகாவோட தலைமையில் பிரேமு, குமார், கீர்த்தனா, மைத்திலி, இவங்க 4 பேரும் ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணிங்கன்னா நாம் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வரும். இப்போ இந்த ரிசல்ட்ஸ் வருதுன்னா பிரித்திகாவினால, ரிசல்ட்ஸ் வரலைன்னா பிரித்திகா இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இது எல்லாம் லீட் பண்ணி ப்ராப்பராக ரிசல்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு பிரித்திகா நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுமா? இதில் சேல்ஸ் மேக்ஸில் எப்படி கொண்டு போகிறது, அடுத்து அந்தந்த ஃபாலோஅப் கரெக்டாக பண்ணி அதை மெட்டீரியலைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் டீமில் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் லீட் பண்ணி ஹோல் அண்ட் கம்ப்ளீட், அதாவது முழுமையாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போய் ஃபாலோ பண்ணி ரிசல்ட்ஸ் எடுக்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் தயவுசெய்து எனக்கு பண்ணி கொடுக்கணும். இதில் ரொம்ப டைம் டிலே இருக்கக்கூடாது. இப்போ நிறைய இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக நிற்கிறத நான் பார்க்குறேன். அதாவது இந்த பசங்க போய் கொடுத்துருக்குறாங்க, அடுத்த நாள் பேசுகிறது ப்ராப்பராக பேசுகிறோம்னா அடுத்த நாள் கண்டிப்பாக பேசணும், நெக்ஸ்ட் டே பேசணும். யார்கிட்ட கொடுத்துருக்கோமோ இல்லை யார் வழியாக அப்ரோச் பண்ணியிருக்கோமோ அவங்ககிட்ட நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக பேசுகிற அளவுக்கு இருக்கணும். சில அப்பார்ட்மெண்ட்டில் நம்பர் வாங்க முடியாமல் இருக்கலாம். நம்பர் வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் அவங்க செக்யூரிட்டி இருக்காங்க. நானே 2-3 இடங்கள் போகிறேன். அதாவது செக்யூரிட்டி மட்டும் தான் இருக்கிறான், பெரிய ஆஃபீஸஸ் இருக்காது. ஏன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இப்போ 100க்கு கீழே ஒரு 50 அப்பார்ட்மெண்ட் தான், 50 வீடுகள் தான் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அங்கே லெட்டர் மட்டும் தான் கொடுக்க முடியுது. அங்கே எனக்கு ஆஃபீஸ் சிஸ்டமோ அதுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷனுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கிறதில்ல. அதாவது பிரசிடென்ட் செக்ரட்டரி இருப்பான், அவன் செக்யூரிட்டியாக நம்பர் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு வந்துடுவான். அப்போ லெட்டர் கொடுத்துருக்கோம், அவனாக கூப்பிட்டா தான் போச்சு. ஆனால் 100க்கு மேற்பட்ட இடங்கள், 100க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குன்னா கண்டிப்பாக அசோசியேஷன் இருக்கும், அது ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் 325 வீடு இருக்குது. எங்கள் இப்போ சென்ட்ரல் பார்க் அப்பார்ட்மெண்ட்டில் 325 வீடு இருக்குது. ப்ராப்பராக அசோசியேஷன் ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி அங்கே 2 ஸ்டாஃப் 3 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாஃப் இல்லைனா இன்னொரு ஸ்டாஃபை நீங்கள் பார்த்துட முடியும். அது மாதிரி நிறைய வீடுகள் இருக்கக்கூடியது தான் இது மெட்டீரியல்ஸ் ஆகும். அதனால் இப்போ 100க்கு குறைவாக இருக்குது, அவன்கிட்ட நம்பர் வாங்க முடியலன்னா அவனாக கூப்பிட்டா தான். லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கோன்னா அவனாக கூப்பிட்டா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி 100க்கு குறைவாக இருக்கக்கூடிய வீடுகளில் நம்ம போய் பண்ணவே வேண்டியதில்லை, பெருசாக முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. நம்ம லிஃப்ட் லைசன்ஸ் இதுக்காக நம்ம அப்ரோச் பண்ணுறமே ஒழிய இந்த மாதிரி கேம்பை நம்ம மெட்டீரியல்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது. அப்போ அவங்ககிட்ட பேசும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 குறைவான இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, சார் இந்த மாதிரி லிஃப்ட் லைசன்ஸ் ரெனுவலுக்காக வர சொல்லியிருக்காங்க. நம்ம டீம் போகிறவங்க கூட 2 லெட்டர் எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று ஆதார் கேம்ப் பண்ணுறதுக்காக கொடுக்குறத பண்ணலாம். இன்னொரு இது 50 100க்கு குறைவான வீடுகளாக இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, அசோசியேஷனில் ஆஃபீஸ் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போகிறது லிஃப்ட் லைசன்ஸுக்கான ஒரு லெட்டர் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்தா லிஃப்ட் லைசன்ஸ் இந்த சர்வீஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா பிரசிடென்ட்டுக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. இது ஆதார் கேம்ப் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி சர்வீஸை அவங்க டெஃபினட்டாக விரும்புவாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த நம்பரை நோட் பண்ணிக்குவாங்க, இது பண்ணிக்குவாங்க. நம்பர் வாங்க முடியல கூட அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த மார்க்கெட்டிங், அதாவது நேராக போய் விசிட் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்தவங்களோட டேட்டாவை ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணுறது பிரித்திகா நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்கள். இப்போ நிறைய குறைபாடுகள் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக வரல. அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, அதுக்கு பிறகு அவங்ககிட்ட டீட்டெயிலாக விசாரித்து அடுத்த லெவல் இமீடியட்டாக அடுத்த நாள் காலையில் பேசுகிறதுக்கு இனிஷியேட் பண்ணணும். அடுத்த நாள் காலையில் நம்ம பேசுகிறோம். அது பிரித்திகா நீங்களே பேசுகிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது, இல்லை மற்ற டீம் வச்சு கூட பண்ணிக்க. எனக்கு தேவை கோஆர்டினேஷன் கரெக்டாக இருந்து லீட் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க, உங்கள் தலைமையில் நீங்கள் எடுக்கிறீங்க, மிஸ் அவுட் ஆகக்கூடாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ சங்கராவில் என்ன நடக்குதுன்னு குமார்கிட்ட கேளுங்க. அப்போ குமாருக்கு வழியாக அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு தெரியும். அது குமாருக்கு தெரியும், உங்களுக்கும் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க. அப்போ அந்த ப்ரொசீஜரை எடுங்க, அப்போ கேம்ப் போட்டதுக்கான ஸ்டெப்பை எடுங்க. மற்ற அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்த லெட்டருக்கான ரெஸ்பான்ஸை கேளுங்க. அதை ஃபாலோஅப் சிஸ்டமில் சேல்ஸ் மேக்ஸில் போடுங்க. அதுக்குன்னு ஒரு தனி நம்பர் சிஸ்டம் நம்ம அன்றைக்கி கொடுத்தோம். அசோசியேஷனுக்காக உள்ளது தனி 300ங்கிற நம்பர் போட்டோம். அது மாதிரி நம்பர்ஸ் இப்போ நேற்று பார்த்தேன், ஒரே ஒரு என்கொயரி தான் போட்டிருக்கீங்க. அப்போ நிறைய என்கொயரி வரணும்.
நிறைய இப்போ இது வரைக்கும் கொடுத்தது எல்லாமே ஃபாலோஅப் சிஸ்டம்க்கு வந்தால் தான் அது வந்து மெட்டீரியலைஸ் ஆகும், பணமாக நமக்கு மாறும். பணமாக மாறுறதுக்கான அனைத்து மேட்சிங்கும் பண்ணுங்கம்மா. இது வந்து டீம் ஒர்க் தான். உங்களுக்கு ஏதாவது புரியல, இடையில இது இருக்குன்னா, கன்ஃபியூஷன் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க. பட் ஆனால் இது வந்து முழுமையாக நீங்கள் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் புரிஞ்சுட்டு பண்ணணும் பிரித்திகா. அதே மாதிரி மைத்திரியாக இருக்கட்டும், கீர்த்தனாவாக இருக்கட்டும், அவங்ககிட்ட என்ன சப்போர்ட் கேட்குறீங்களோ அவங்க அதை பண்ண வைங்க. ஏன்னா இப்போ மொபைல் ஷார்ட்டேஜ் இருக்குது. கீர்த்தனா வந்த பிறகு கீர்த்தனா வரும்போது இவங்க போயிடுறாங்க, புவனேஸ்வரி போயிடுறாங்க. அப்போ வந்து ஃபோன் ஃப்ரீ ஆகிடும், அவங்களால பண்ணிட முடியும், அவங்களால ஃபாலோ பண்ணிட முடியும். மைதிலிக்கு எப்படி நீங்கள் இன்றைக்கி கோஆர்டினேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்க. எனக்கு ரிசல்ட்ஸ் வரதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வர அளவுக்கு பாருங்கம்மா, சரியாம்மா. ரொட்டீனாக இதில் வந்து இதோடைய தாற்பயமே நமக்கு அசோசியேட் ரிலேட்டடாக வேலைகளை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ரெசிடென்ஸோடைய நம்ம பண்ணக்கூடிய வேலைகளை எடுக்கிறது, அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ் எல்லாத்தையும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏதோ 10 பேருக்கு தெரியப்படுத்துறது. இதுதான் நம்மளோட இன்டென்ஷன். அங்கே ஆதார் கேம்ப் போடுறது இன்டென்ஷன் இல்லை. 1 இல்லை 10ல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஆதார் கேம்ப் போட்டால் போதும். ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்கும்போது 10 பேரோட கான்டாக்ட் எனக்கு வரணும், அவ்வளோதான். கான்டாக்ட் கேதர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இதை பண்ணுறோம். பில்டப் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணுறதுக்கு மட்டும் தான் பண்ணுறோம். ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணிட்டா அதுக்கு பிறகு வந்து ஆதார் கேம்ப் போடணும்னே அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் ஆதார் கேம்ப் என்னால் போட முடியுமா அப்படிங்கிற உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு 2000 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை இந்தியா போஸ்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணால் கூட ஒரு 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 56 வாரம் தான் போட முடியும், 56 கேம்ப் தான் போட முடியும். நம்ம 2000 அப்பார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணுறோம். அதனால் ஆதார் கேம்ப் பண்ணுறது நம்மளோட இன்டென்ஷன் கிடையாது. நம்ம அவங்களோட தொடர்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் புரிஞ்சுட்டு எனக்கு நிறைய நம்பர்ஸ் உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க. அடுத்து ஒவ்வொரு விட்டையுமே இதை பற்றி பேசுங்க. அதாவது நமக்கு வரக்கூடிய எல்லா நம்பர் ஒருத்தரோட பேசியாச்சு, அவங்க வேணான்னு சொல்கிறாங்க சார், விட்டுருக்கு சார், வேணான்னு சொல்லிட்டாங்க சார், நீங்கள் இது பண்ண வேண்டாம். 3 நம்பர் இருந்ததுன்னா 3 நம்பரையும் இல்லை, 3 நம்பர்காரே பேசணும். எதனாலன்னா நம்மளை பற்றி அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு நம்ம மற்ற சர்வீஸ் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுங்க. அதுமாதிரி வாட்ஸ்அப்பில் அந்த தகவல் அனுப்ப போகிறோம், ரைட்டுங்களா? அப்போ நிறைய 3 பேர் 5 பேர் 10 பேர் இருக்கிறதா அந்தந்த அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் வாங்குறது தான் நம்மளுடைய வேலை. அந்த வேலையாக தான் இதை வந்து முயற்சி எடுக்கிறோம், முன்னெடுப்பு எடுக்கிறோம். அதை புரிஞ்சுட்டு எனக்கு சக்ஸஸ்ங்கிறது பணமாக லிஃப்ட் லைசன்ஸில் வரணும், பணமாக ஃபயர் சேஃப்டி லைசன்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு வரணும், பணமாக எனக்கு வந்து எனக்கு டிடிசிபி பண்ணிக்கணும்னு வரணும், பணமாக ரெஜிஸ்டர் கார்டு பண்ணிக்கணும்னு வரணும். அந்தந்த அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம கொண்டு போய் எந்த நோட்டீஸ் கொடுத்தாலும் அந்த நோட்டீஸை வந்து அந்த அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் நம்ம வந்து இப்போ ஈவன் ஆதார் வந்து கேம்ப் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட அவங்க ஒரு 3-4 பேர்ட்ட அசோசியேட்டில் பேசாமல் பண்ண மாட்டாங்க. அப்போ அது யார் பண்ணி கொடுக்குறா அப்படிங்கிற பேரை நம்ம பேரை சொல்லாமல் அவங்க பண்ண முடியாது. அப்போ நம்ம பேர் ரீச் ஆகும், நம்மளுடைய பேர் அங்கே உச்சரித்தாலே போதுமானது. அதுதான் நம்மளோட சக்ஸஸ். அப்புறம் நாளைக்கு ஞாபகம் வச்சுக்குவாங்க, நம்ம அந்த புது அப்பார்ட்மெண்ட்லேருந்து வரும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம போட்ட எஃபர்ட்டால் அது வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அப்போ இமீடியட்டாக எனக்கு ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடுமா. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு 12, 13 இந்த மாதத்தில் கண்டிப்பாக அசோசியேட் ரிலேட்டடான வேலைகளில் நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரணும், ரைட்டா? அதை நீங்கள் எடுத்து கொடுங்க, எனக்கு எடுக்கணும். நீங்கள் எல்லாமே பிரேமு, குமார், பிரித்திகா, மைத்திலி அண்டு கீர்த்தனா இவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கணும். பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து அதை எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகிறது புரியும். நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஐ நீட் த ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ரிசல்ட்டு. இல்லை யார் எனக்கு பணமாக மாறுச்சுன்னா எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணி நடத்தும், பணமாக மாறலைன்னா நம்ம லீடர்ஷிப் கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். அதை லீடர்ஷிப் கரெக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாருமே டீமாக ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு டிஸ்கஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் எனக்கு கொடுங்க, ரைட்டா? நன்றி, தேங்க்யூ.